தான் வேறு நாட்டுக்கு சென்று விட்டால் தன்னுடைய படையினர்கள் சோர்ந்து விடுவார்கள், வீரம் குறைந்து விடுவார்கள், நம்பிக்கை குறைந்து விடும். அதனால் நானும் இங்கே இருக்கிறேன், உயிரை துச்சமாக மதித்து நாங்கள் எங்களுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று படையினருக்கு ஒரு உத்வேகமாகவும் உறுதுணையாகவும் மனத்தைரியத்துக்கும் அவர் எங்கேயோ ஒரு இடத்தில் மறைந்து இருந்து இந்த படையினரை இயக்கிக் கொண்டிருப்பதாக உலக நாட்டு செய்திகள் கூறுகின்றன. அமெரிக்காவிலிருந்து எத்தனை ஆயிரம் படைகள் ஈரானை தரைப்படை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா கூறுகின்ற தரவின்படி வெறும் 50,000 படை வீரர்கள் தான் அந்த தரைப்படைக்கு இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய படைகளை இப்பொழுது ஈரானுக்குள் தரையிறக்குவதற்கு தாமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது இறக்க மாட்டார்கள். வணக்கம் லங்காபூர் ஊடகநேயர்களே, மீண்டும் ஒரு ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் செய்தி தொடர்பாக முக்கியமான குறிப்பொன்றை நாங்கள் சிறு செய்தியாக தருகின்றோம். அமெரிக்கா கூறிக்கொண்டிருக்கிறது, வான்படை, தரைப்படை, கடற்படை அனைத்தையும் நாங்கள் ஈரானை அழிப்பதற்காக அல்லது ஈரானுடைய படைகளை அழிப்பதற்காக முடக்குவதற்காக நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஆனால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவிலிருந்து எத்தனை ஆயிரம் படைகள் ஈரானை தரைப்படை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா கூறுகின்ற தரவின்படி வெறும் 50,000 படை வீரர்கள் தான் அந்த தரைப்படைக்கு இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் இஸ்ரேலிய படைகள் உதவி செய்யும் என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது இப்பொழுது 1,00,000க்கு சற்று குறைவான படையினர் தான் அங்கே தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதே வேளையிலே ஒரு 6,00,000க்கு மேற்பட்ட படையினர் ரிசர்வ், அதாவது உதவிப்படையினராக இருக்கிறார்கள். அதிலே 1,00,000 பேரை இணைத்திருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூட்டி கழித்து பார்த்தால் 2,00,000 அல்லது 2,50,000 பேரை தாண்டி இஸ்ரேலிய படைகள் இல்லை. அப்படி பார்க்க போனால் அமெரிக்க படையும் இணைத்து மேக்சிமம், அதாவது அதிகபட்சம் 3,00,000 படைகள் தான் தரைப்படையை அவர்களால் இறக்க முடியும். அதே வேளையிலே நாங்கள் ஈரானை பார்க்கின்ற பொழுது தயார் நிலையிலே எங்களிடத்திலே 6,00,000 படையினர் இப்பொழுது தயார் நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் 10,00,000 படையினரை மொத்தமாக மிகுதி பேரையும் சேர்த்து தயார் நிலையில், அதாவது உதவியாளர்களாக இருக்கின்ற பயிற்சி பெற்ற மேலும் 4,00,000 படையினர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் 10,00,000 படையினரை இறக்குவோம், விரும்பினால் வந்து பாருங்கள், தூள் கிளப்புவோம் என்று ஈரான் கூறிக்கொண்டிருக்கிறது. அதனால் தான் இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய படைகளை இப்பொழுது ஈரானுக்குள் தரையிறக்குவதற்கு தாமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது இறக்க மாட்டார்கள் அந்த ஒரு பயம் இருக்கிறது. அதற்கு காரணம் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈரானுடைய தற்போதைய முதன்மை தலைவர், பெரும் தலைவராக இருக்கின்ற கொமேனியுடைய மகன் அவர்கள் ரஷ்யா மொஸ்கோவில் இருப்பதாக வைத்திய பிரிவிலே அவர் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட உறுதிப்படுத்தப்படாத பல செய்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றன. அவர் ஈரானுக்குள் தான் இருக்கிறார், அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார், அவர்தான் இந்த படையினரை தயார் செய்து அந்த படையினரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தான் வேறு நாட்டுக்கு சென்று விட்டால் தன்னுடைய படையினர்கள் சோர்ந்து விடுவார்கள், வீரம் குறைந்து விடுவார்கள், நம்பிக்கை குறைந்து விடும். அதனால் நானும் இங்கே இருக்கிறேன், உயிரை துச்சமாக மதித்து நாங்கள் எங்களுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று படையினருக்கு ஒரு உத்வேகமாகவும் உறுதுணையாகவும் மனத்தைரியத்துக்கும் அவர் எங்கேயோ ஒரு இடத்தில் மறைந்து இருந்து இந்த படையினரை இயக்கிக் கொண்டிருப்பதாக உலக நாட்டு செய்திகள் கூறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். லங்காபூர் ஊடகம், இலங்கையர். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.